கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. செப்பனியா எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனம். இந்த எந்தையொன்று நானும் இந்த நிகழ்ச்சியில கிடைக்கிற ஒரு பெரிய பாக்கியம் இன்னைக்குள்ள வசனம். தேவன் உங்க மீது உள்ள தீர்ப்பை அகற்றினார், பகைவர்களை அழித்து போட்டார். அவர் உங்கள் நடுவில் உங்களுக்காக பரிந்து பேசி, உங்களுக்காக உட்கார்ந்து, உங்களுக்காக வழக்காடி, உங்க கூட உங்க நடுவில் இருப்பார். அதனால சொல்ல பாருங்க, கர்த்தர் உன் ஆக்கினையை அகற்றி எடுத்து ஒண்ணு ஆக்கினை, போராட்டம், பிரச்சனை எல்லாத்தையும் கர்த்தர் அகற்றிட்டார். உன் சத்துருக்களை விளைக்கணும். ரெண்டு, உன் சத்துருக்கள், உறவுகளாலே சத்துருக்கள் இருக்கு, இல்லாம இல்ல. சொந்த பந்தங்கள் இருக்கு, இல்லாம இல்ல. நீங்க போற இடத்துல, பணி செய்யற இடத்துல, எங்க இருந்தாலும் அந்த சத்துருக்களை கர்த்தர் விலக்கிட்டாரா. இஸ்ரவேலின் ராஜாவாய் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், உங்க நடுவில் இருக்கிறார், உங்க குடும்பத்தின் நடுவில் இருக்கிறார், உங்க கூட இருப்பார், உங்க பிள்ளைகளும் கூட இருப்பார். அவர் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தீங்கை காண மாட்டீங்க. தீங்குன்னு ஒண்ணு நீங்க பார்க்கவே மாட்டீங்க. அந்த தண்டனை ஏதாவது பனிஷ்மெண்ட்டுக்காக கோர்ட்ல கேஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை கர்த்தர் மாற்றி தருவார். அது தீர்ப்புல ஒரு பெரிய மாற்றம் வருது. உங்கள் சத்துருக்கள் தோற்றி எடுக்க மாட்டார், விரட்டி அடிப்பார். உங்களை எதிர்க்கிறவனை ஆண்டவர் விரட்டி அடிப்பார். அவனை அது மட்டும் இல்லை, உங்க பாதுகாப்பை கர்த்தர் உறுதிப்படுத்தி தருவார். எவ்வளவு அழகான காரணம் சொல்ல, தேவ பிரசனம் உங்க கூட இருக்கும். தேவன் ராஜாவாய் தம்முடைய பிரசனத்தோடு இருக்கிறாரு. யாத்ராமத்துல நீங்க பார்த்திருப்பீங்க, யோசுவால 3வது அதிகாரத்துல கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போவார். யோர்தான்ல அந்த ஜனங்கள் உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போறதுக்கு முன்னால கர்த்தர் கடந்து போகிறார். அதனாலதான் யோர்தானை கடந்தாங்க. அதே போல உங்களுடைய பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் உங்க முன்னால கர்த்தர் கடந்து போவார். நீங்க பிரச்சனையை மேற்கொள்வீங்க. இது மட்டும் இல்லை, அபாயம் இல்லாத வாழ்வு. இனிமேல் எந்த ஒரு தீங்கும் இல்லை, எந்த ஒரு அபாயம் இல்லை, எந்த ஒரு தோல்வி இல்லை, எந்த ஒரு போராட்டம் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம். ஹாப்பியா இருங்க. கர்த்தர் உங்க கூட இருப்பார். எங்கள தகப்பனே, இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வாதத்தை நன்மை செய்து இன்று சொன்னது போல அத்தனை ஆசீர்வாதங்களை வந்து சேர கிருபை செய்யும் நல்ல பிதாவே. ஆமென்.